நேபுகாத் நேச்சர் வரலாற்றிலேயே ஒரு மர்மமான பெயர். உலகத்தோட 7 அதிசயங்கள்ல ஒன்றான தொங்கும் தோட்டம் கட்டின ஒரு மிகப்பெரிய கட்டிடக் கலைஞர்னு இவரை பத்தி வரலாறு சொல்லும். ஆனா வேதாகமத்தை பொறுத்தவரை இவர் வெறும் ஒரு அரசர் கிடையாது. எருசலேம் தேவாலயத்தையே தரைமட்டமாக்கின ஒரு நபர். இங்கதான் ஒரு ஆச்சரியமான முரண் இருக்கு. எரேமியா புத்தகத்துல ஒரு இடத்துல இல்ல 3 இடத்துல தேவன் இவரை என் ஊழியக்காரன் அப்படின்னு கூப்பிடுறார். யோசிச்சு பாருங்களேன். ஒரு எதிரின்னோ இல்ல தேவனை தெரியாத ஒரு புறஜாதி ராஜான்னோ சொல்லாம ஒரு பர்சனல் கனெக்ஷனோட மை சர்வன்ட் அப்படின்னு தேவன் ஏன் இவரை சொல்லணும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு ஆவணப்படத்துக்கான ஆரம்ப புள்ளி. ஏன்னா சாலமோன் ராஜா எவ்வளவு ஆசையா பல வருஷம் செலவு பண்ணி கட்டின அந்த பிரம்மாண்டமான கோல்டன் டெம்பிளை நெருப்பு வச்சு கொளுத்தினவர் இவர்தான். யூதாவோட கடைசி ராஜா சிதேக்கியா தன் கண்ணு முன்னாடியே தன்னோட சொந்த பிள்ளைகள் கொல்லப்படுறத பார்க்க வச்சவர் இவர்தான். அந்த வலியோடவே ராஜாவோட 2 கண்ணையும் பிடுங்கி ஒரு முழு தேசத்தையுமே அவங்க சொந்த மண்ணுல இருந்து 700 மைல் தூரம் தள்ளி பாபிலோனுக்கு அடிமைகளா சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போனவர் இவர்தான். இது சாதாரணமான ஒரு அழிவு கிடையாது, ஒரு தேசத்தோட அடையாளத்தையே அழிச்ச சம்பவம். இந்த வீடியோல நம்ம நேபுகாத் நேச்சர் யாருன்னு ஆழமா பார்க்க போறோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்ந்தாரு, சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து உலகத்தையே மிரள வைக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் கிங்கா அவர் எப்படி உருவெடுத்தாருங்கிற அந்த ரைஸ் ஆஃப் த எம்பையர் வரலாறை நம்ம தேட போறோம். கூடவே ஒரு முக்கியமான ஆன்மீக கேள்வி, தன்னோட சொந்த ஜனங்களை தண்டிக்கிறதுக்கு தேவன் ஏன் ஒரு புறஜாதி கிங்க பயன்படுத்தினார்? எருசலேமோட வீழ்ச்சியும் அந்த பரிசுத்தமான ஆலயத்தோட அழிவும் இஸ்ரவேல் ஜனங்களோட கலாச்சாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குச்சு? கிமு 586ல நடந்த இந்த துயரமான சம்பவங்களை பத்தி இன்னைக்கு இருக்கிற நவீன அகழ்வாராய்ச்சிகள் ஆர்கியாலஜி என்ன சொல்லுது? தாவீதின் நகரத்துல மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்கிற ரகசியங்களை நம்ம இந்த வீடியோல ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வர போறோம். முதல்ல நம்ம அந்த பெயரோட பவரை புரிஞ்சுக்கணும். நேபுகாத் நேச்சர் அப்படின்னா பாபிலோனிய மொழியில நேபோ தேவன் என் வாரிசை பாதுகாக்கட்டும்னு அர்த்தம். அவர் வர்றதுக்கு முன்னாடி அசிரியர்கள் தான் பெரிய ஆதிக்கத்துல இருந்தாங்க. ஆனா நேபுகாத் நேச்சரோட அப்பா நெபோபொலாசர் காலத்துல பாபிலோன் மெல்ல மெல்ல எந்திரிக்க ஆரம்பிச்சுது. கர்கேமிஷ் போர்ல எகிப்தியர்களை தோற்கடிச்சு மொத்த மத்திய கிழக்கையும் தன் கைக்குள்ள கொண்டு வந்தப்போதான் நேபுகாத் நேச்சர் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறுறார். ஆனா பைபிள் இவரை பார்க்கிற விதம் ரொம்ப விசித்திரமானது. எரேமியா 25:9 தேவன் சொல்லும்போது, இதோ நான் வடதிசையில் உள்ள சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவையும் வரவழைப்பேன் அப்படின்னு ஒரு அதிகாரி மாதிரி கட்டளையிடுறார். இது ஏதோ 2 நாட்டுக்கு இடையில நடந்த போர் கிடையாது, இது ஒரு கிளியரான டிவைன் ஜட்ஜ்மெண்ட். வரலாறு இவரை ஒரு பயங்கரமான கான்கரர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதாகம கண்ணாடி வழியா பார்த்தா இவர் தேவனுடைய கையில இருந்த ஒரு வேலைக்காரன். அந்த காலத்துல பாபிலோன் நகரம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அதோட மதில் சுவர் மேல 2 ரதங்கள் ஒன்னாவே ஓட முடியுமாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜிலையும் பழத்திலையும் டாப்ல இருந்த அந்த உலகத்துல நேபுகாத் நேச்சர் வாழ்ந்தார். பாபிலோனியர்களோட வழிபாடு, அவங்களோட ஜோதிட கலை, இது எல்லாமே இவரை ஒரு முரட்டுத்தனமான ஆளா மாத்துச்சு. குறிப்பா அந்த எருசலேம் போர் நடந்த விதம். சுமார் 18 மாசம் எருசலேம் கோட்டையை முற்றுகை விட்டு வச்சிருந்தார். கோட்டைக்குள்ள சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல. மக்கள் பட்ட அந்த வேதனை, பசி கொடுமைனால அவங்க செஞ்ச சில காரியங்களை பத்தி புலம்பல் புத்தகத்துல வாசிக்கும்போது நம்ம உடம்பே சிலிர்க்கும். ஆனா இதுக்கு இடையிலையும் ஒரு பெரிய உண்மை இருக்கு. தேவன் எப்போதுமே நேசிக்கிற பிள்ளைகளை அவங்க தப்பு செய்யும்போது கண்டிக்காம விடுறதில்ல. யூதா தேசம் பல வருஷமா சிலைகளை கும்பிட்டு ஏழைகளை ஒடுக்கி எத்தனை தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரிக்கை கொடுத்தும் கேட்காம இருந்தாங்க. கடைசியா அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வர தேவன் இந்த நேபுகாத் நேச்சரை ஒரு பிரம்பா பயன்படுத்தினார். இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆர்கியாலஜி ஆஃப் த சிட்டி ஆஃப் டேவிட். இன்னைக்கு இஸ்ரேல்ல நீங்க போனீங்கன்னா 586 பிசில பாபிலோனியர்கள் எருசலேமை தீயிட்டு எரிச்சதுக்கான தடயங்களை இப்போ இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வீட்டை தோண்டும்போது அங்க இருந்த மண்பாண்டங்கள், எரிஞ்சு போன மரத்துண்டுகள், அப்புறம் குறிப்பா அங்க கிடைச்ச பாபிலோனிய ஸ்டைல் அம்புகள், இது எல்லாமே வேதாகமத்துல சொல்லப்பட்ட அந்த துயரமான நாள் நிஜம்தான் அப்படின்னு 100% ப்ரூவ் பண்ணுது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஆலயத்தையும் ராஜாவின் வீட்டையும் சுட்டெரித்தான்னு. அந்த சாம்பலை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய தீ விபத்துன்னு புரியுது. ஆனா இந்த வீடியோவோட முடிவுல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது வெறும் ஒரு பழைய ஹிஸ்டரி கிடையாது, இது ஒரு வாழ்க்கை பாடம். நேபுகாத் நேச்சர் இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தானியல் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு கட்டத்துல தன் மேட்டிமைனால அவர் புத்தியை இழந்து 7 வருஷம் காடுகள்ல மிருகம் மாதிரி அலைறார். கடைசியில அவர் உணர்ந்து சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, பரலோகத்தின் ராஜாவின் முன்பாக மனிதர்கள் ஒன்றுமே இல்லை. தேவன் ஏன் ஒரு புறஜாதி கிங்க பயன்படுத்தினார்? ஏன்னா தேவன் தன் சொந்த ஜனங்களை மட்டுமில்ல, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றார்.
உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் வர்ற சோதனைகளோ இல்ல கஷ்டங்களோ கூட தேவனுடைய அனுமதி இல்லாம வர்றதில்ல. நேபுகாத்நேச்சர் ஒரு கருவிதான், ஆனா அந்த கருவியை இயக்கினது ஆண்டவர். இந்த வீடியோவோட நோக்கம் வெறும் தகவல்களை தர்றது மட்டும் இல்ல, இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய நீதியையும் அவருடைய கிருபையையும் புரிஞ்சுக்கிறது. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தேவன் நினைத்தால் அவரை ஒரு ஊழியக்காரனா மாத்த முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்ற மாட்டாரா? வாங்க இந்த ஆழமான வரலாற்று பயணத்தோட முடிவுக்கு வருவோம். இது நேபுகாத்நேச்சரை பத்தினதில்ல, இது தேவனுடைய இறையாண்மையை பத்தின கதை.